வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் 8வது பே கமிஷனோட அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கான கேபினெட் அப்ரூவல் கொடுத்துருக்க நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம பேசியிருந்தோம். இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கொடுத்ததுனால 7வது பே கமிஷனில் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னவா இருந்தாச்சு. ஸோ அதோட அடிப்படையில் கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ண பிறகு கவர்மெண்ட் அதை அப்ரூவ் பண்ணி 7வது பே கமிஷன் கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ 8வது பே கமிஷனோட இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கேபினெட் அப்ரூவல் கொடுத்ததுக்கும் 7வது பே கமிஷனோட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்றது இந்த வீடியோவில் கம்பேரிசன் பண்ண போகிறோம். ஸோ இந்த கம்பேரிசன் மூலயமா 7வது பே கமிஷனில் 2.57 ஃபிட்மென்ட் ஃபேக்டர் நிர்ணயிச்சாங்க. ஸோ அந்த நிர்ணயிக்கும் போது டிஏவோட பங்கீடு எவ்வளவா இருந்தாச்சு. இப்போ நம்மளுக்கு 8வது பே கமிஷன் வரும்போது டிஏ எவ்வளோ இருக்கும். ஸோ அதனால 8வது பே கமிஷனோட அந்த ஃபிட்மென்ட் ஃபேக்டர்ல என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. இனிமே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவாக வீடியோவை பாருங்க. ஸோ இது 7வது பே கமிஷனோட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸோட அந்த காப்பி தான் பார்க்குறீங்க. இது 28 பிப்ரவரி 2014 கொண்டு வந்தாங்க. ஸோ இது 8வது பே கமிஷனோட அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் பார்க்குறீங்க. இது 28 அக்டோபர் 2025 கொண்டு வந்தாங்க. ஸோ இதோட டேட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 1.5 வருஷம் கிட்ட நம்மளுக்கு வித்தியாசம் வருது. இது 2014 கொண்டு வந்தாங்க பிப்ரவரி மாதமே. இது அக்டோபர் மாதம் 2025 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி இருந்த பிறகுமே இது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 18 மாதம் கழிச்சு 2016 தான் இது நம்மளுக்கு கொடுத்து அதை இம்ப்ளிமெண்ட்டே பண்ணாங்க. ஸோ 8வது பே கமிஷனில் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இந்த 5 பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட் இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணும்போது இந்த பாயிண்ட் எல்லாம் கருத்தில் கொண்டு தான் அவங்க கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 7வது பே கமிஷன்ல என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்குமே இந்த 5 பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதே தான் இருக்கு. சேம் இந்த 5 பாயிண்ட்டும் அதே மாதிரி தான் இந்த 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முதல் பாயிண்ட்ல நீங்க கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணும்போது நாட்டோட பொருளாதார நிலைமையும் அதே போல அதுக்கான நிதி தேவையும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்க அதை ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க முதல் பாயிண்ட்ல. 2வது பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா வளர்ச்சிக்கான செலவும் அதே போல நலவாழ்வு நடவடிக்கைகளுக்கு போதுமான வளங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2வது பாயிண்ட்லயும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா இங்க 7வது பே கமிஷனோட அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்லயுமே இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பங்களிப்பு இல்லாத ஓய்வு திட்டங்கள் பத்தி நீங்க கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மாநில அரசுகள் சில மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதால் ஏற்படும் நிதி பாதிப்புகளை நீங்க இந்த பரிந்துரைகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க 4வது பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க 3வது பாயிண்ட் இங்க 4வது பாயிண்ட் ரெண்டுமே சேம் தான். அதே போல இங்க பப்ளிக் செக்டர் பத்தி இங்க பேசியிருக்காங்க 4வது பாயிண்ட்ல. அது இங்க பாத்தீங்கன்னா 5வது பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க மத்திய பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு கிடைக்கும் நடைமுறையில் உள்ள ஊதிய அமைப்பு சலுகைகள் மற்றும் பணி நிலைமைகளையும் நீங்க கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 7வது பே கமிஷன்ல என்ன டிஓஆர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்களோ கருத்தில் கொண்டு நீங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்களோ அது இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 7வது பே கமிஷன்ல இன்னொன்று இருந்தாச்சு, நியூ பென்ஷன் ஸ்கீம் இருந்தாச்சு, என்பிஎஸ் இருந்தாச்சு. ஸோ இப்போ யூபிஎஸ் கொண்டு வந்திருக்காங்க, யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்ததுனால ஸோ இங்க அதோட பரிந்துரை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அந்த பே கமிஷனோட கமிட்டி என்ன கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து தான் இங்க நம்ம 7வது பே கமிஷனோட கமிட்டி பாத்தீங்கன்னா இங்க நீங்க பாக்குறீங்க. இது 8வது பே கமிஷனோட கமிட்டி நீங்க இங்க பாக்குறீங்க. ஸோ இந்த கமிட்டியில நீதிபதி ஸ்ரீ அசோக் குமார் மாத்தூர் இங்க இருந்தாச்சு சேர்மனா. இங்க பாத்தீங்கன்னா நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் இருக்காங்க சேர்பர்சனாக. ஸோ இங்க மெம்பர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ விவேக் ரே இருந்தாச்சு. அதே போல டாக்டர் ராத்தின் ராய் இருந்தாச்சு. இங்க மெம்பர் பார்ட் டைம் மெம்பரா இங்க ப்ரொஃபசர் பாலுக் கோஷ் இருக்காங்க. அதே போல இங்க செக்ரட்டரி பங்கஜ் ஜெயின் இருக்காங்க.
ஸோ இங்கே செக்ரட்டரி வந்து மீனா அகர்வால் வந்து இருந்தாங்க. இங்கே 4 பேர் வந்து குழுவாக வந்து இருந்தாங்க. இங்கே 3 பேர் கொண்ட குழுவாக தான் இருக்காங்க. ஸோ இந்த குழு மூலயமா இதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து இதில் ஆட் ஆகுறாங்க, இதில் குழுவில் வந்து எப்படி வந்து இந்த கமிட்டி வந்து எப்படி பே கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த கமிட்டி, அதாவது இந்த 7வது பே கமிஷனோட இந்த கமிட்டி வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி 7வது பே கமிஷனில் டிஏவோட அந்த பங்கீடு வந்து எவ்வளவு இருந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இது 1/1/2016 வந்து டிஏவோட பர்சன்டேஜ் 125% வந்து இருந்தாச்சு. ஸோ இப்போ 125% இருந்ததுனால தான் நம்மளுக்கு அந்த டைம்ல ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2.57 வந்து அதிகரிக்கிறதுக்கான பெரும்பங்கு வந்து இங்க டிஏ வந்து இருந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 58% தான் இருக்கு. 1/1/2026 நமக்கு அதிகப்படியா 3% இல்ல 4% அதிகமாச்சுனாக்கா ஒரு 61லேருந்து 62% தான் இருக்கும். ஸோ நம்ம இது வந்து ரவுண்டாவே ஒரு 60% எடுத்தாலும் இந்த 125%ல அது வந்து பாதி அளவுக்கு தான் வந்து நமக்கு இப்ப டிஏ இருக்கிறதுனால நமக்கு அதிகப்படியா வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 1.94 வரைக்கும் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஏற்கனவே வந்து கால்குலேஷன் பண்ணி வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த டிஏ வந்து குறைவா இருக்கிறது தான் அது வந்து நம்மளுக்கு அதிகப்படியான பாதிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனாலேயே நம்மளுக்கு வந்து பென்ஷனும் பேமெண்ட்டும் வந்து கம்மியா ரிவிஷன் ஆகும், இல்லை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மியா இருக்குனாக்கா கம்மியா இருக்கு. ஆனாலும் கமிட்டியை வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்களோ ஸோ அதை பொறுத்து தான் இங்க வந்து நம்மளுக்கு அமையும். ஸோ இது வந்து பார்த்துருக்கீங்க. 7வது ஊதிய குழுவோட பரிந்துரையை வந்து அமல்படுத்த அமைச்சரை வந்து ஒப்புதல் கொடுத்தது. இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 29 ஜூன் 2016 வந்து இதோட அப்ரூவல் வந்து வந்தாச்சு. ஸோ இதே மாதிரி தான் 8வது பே கமிஷனுக்கும் இப்போ என்ன வந்து கமிட்டி ஊதிய குழுவோட பரிந்துரை வந்து என்ன இருக்கோ அதை வந்து அமைச்சரவை வந்து ஒப்புதல் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ இது வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. 5வது பே கமிஷன், அதே போல 6வது பே கமிஷன் எப்போ வந்தாச்சு, 7வது பே கமிஷன் வந்து எத்தனை மாதத்துக்குள்ள செயல்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகைப்படி இங்க வந்து ஒரு சில சிறப்பு அம்சங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம மெயினா இங்க வந்து பார்க்கறதுக்கு என்னன்னாக்கா, குறைந்தபட்சம் ஊதியம் 7000 இருந்து 18000 வந்து உயர்த்தப்பட்டாங்க. இது 7வது பே கமிஷன்ல. ஸோ இதே மாதிரி தான் 8வது பே கமிஷன்ல இந்த 18000 இருந்து என்னவா வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை பார்க்கணும். அதே போல இங்க எம்எஸ்பி நம்மளுக்கு வந்து மிலிட்டரி சர்வீஸ் பே வந்து கிடைக்குது. ஸோ இந்த மிலிட்டரி சர்வீஸ் பே வந்து நமக்கு 5200, 10800, 15500 வந்து இருக்கு. ஸோ இந்த 5200, 10800, 15500 வந்து அதிகரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி ஹெட் குவார்டர் வந்து ஒரு பிடிஎஃப் ஒன்று இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. அதை பத்தி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது எதனால அதிகரிக்குது, அவங்க கேட்டிருக்க அதிகரிக்கிறதுக்கு தகுந்தாப்புல எப்படி வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் ஒரு வீடியோ அதை வந்து டீட்டெயிலாக வந்து பேசலாம். ஸோ இது மட்டும் இல்லாம ஒரு சில அலோன்சஸ் எல்லாம் அதிகரிக்கணும், அது கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணதை இங்க வந்து அமைச்சர் கேபினெட் வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க. ஸோ அதுதான் இங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். மெயினா இன்னொன்று வந்து என்னன்னாக்கா, இந்த தேசிய ஓய்வூதிய முறை என்பிஎஸ் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் வந்து இங்க யூபிஎஸ் வந்து மாற்றி இருக்கிறதுனால ஸோ அதுக்கு வந்து எப்படி வந்து இந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்றாங்க, என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம காத்திருந்தா வந்து பார்க்கணும். ஸோ 7வது பே கமிஷன்ல 2.57 வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் இருந்தாச்சு. 8வது பே கமிஷன்ல 2.57 போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பா கிடையாது. அதிகப்படியாவே நம்மளுக்கு 1.94 தான் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. இது வந்து 1.6ல இருந்து 1.94க்குள்ள இருக்கலாம், இல்ல 1.5ல இருந்து 2 இது வந்து இருக்கும். ஏன்னா டிஏ வந்து நம்மளுக்கு அதிகப்படியா வந்து ஆகல. டிஏவோட கால்குலேஷன் வந்து 7வது பே கமிஷனுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணதுனால தான் நம்மளுக்கு வந்து டிஏ வந்து இன்னுமே 10 வருஷம் போன பிறகுமே 60% தான் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். இதுவே 10 வருஷத்துக்கு ஒரு முறை, இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா 100% மேல வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கும். ஆனா இந்த 7வது பே கமிஷனுக்கும் 8வது பே கமிஷனுக்கும் இடையில டிஏவோட சதவீதம் 60 மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து குறைவா இருக்கும். இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் காரணத்தினாலேயே நம்மளோட பேசிக் பேவும் சரி, பேசிக் பென்ஷனும் சரி நம்மளுக்கு ஒரு கணிசமான அளவு மட்டும்தான் வந்து அதிகரிக்குமே தவிர 7வது பே கமிஷன்ல அதிகரிச்ச மாதிரி ஒரு அதிகப்படியான தொகை வந்து இங்க அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவா தான் இருக்கு. அப்படி இருந்தாலுமே இந்த கமிட்டி வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க, அதுக்கு தகுந்தாப்புல ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து என்ன அமையுதுன்னு சொல்லிட்டு நம்ம
காத்திருந்து பார்க்கலாம். இதே போல 8வது பே கமிஷன்ல என்னெல்லாம் அப்டேட் இருக்கு, 8வது பே கமிஷன் பத்தி வேற எதனா உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னாலும் நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை கிளாரிஃபை பண்றதுக்காக நம்ம முயற்சி பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ மூலியமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அதே போல சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.